Hi, this is Value Updates YouTube channel. நம்ம Value Updates YouTube சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக மக்களுக்கு லாவை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம், எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம். லா மட்டும் இல்லை, ப்ரொசீஜர்ஸ், கேஸ் லாஸ் எல்லாமே நம்ம சேனல் மூலியமாக வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக வந்து உங்களுக்கு வந்து சட்டம் தெரிந்து கொள்ளலாம். மறக்காமல் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் சட்டம் வந்து தெரிந்து கொள்வீர்கள். இன்றைக்கி வந்து ஒரு அப்டேட் வந்து நம்ம கொடுக்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து வெளிநாட்டு வழக்கறிஞர் மற்றும் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய அங்கே வெளிநாட்டு வழக்கறிஞருக்கான நிறுவனங்களில் வந்து நான் லிட்டிகேஷன், அதாவது வழக்கு நடத்துவதற்கு வந்து அனுமதி கிடையாது. மற்றபடி அனைத்து விதமான விஷயங்களையும் செய்வதற்கு அனுமதி கொடுத்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா விதியை வந்து மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெளிநாட்டு வழக்கறிஞர்கள் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து கோர்ட்டில் வந்து போய் நம்ம கேஸ் வந்து நடத்த முடியாது. பட் ஆனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்திங்கன்னா, ஆர்பிட்ரேஷனில் வந்து ஒரு ஆர்பிட்ரேட்டராக வேணும் அப்படின்னா வந்து கான்ட்ராக்டில் வந்து ஆர்பிட்ரேஷன் கிளாஸில் வந்து இரு நிறுவனங்கள் வந்து இருக்கிறாங்க, ஒரு கான்ட்ராக்ட் வந்து செயல்படுத்துகிறாங்க. அப்படிங்கும்போது அந்த கான்ட்ராக்டில் ஆர்பிட்ரேஷன் கிளாஸில் ஆர்பிட்ரேட்டர் வந்து 2 பேர் இல்லை 2க்கு மேற்பட்ட ஆர்பிட்ரேட்டர் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நாட்டினுடைய நிறுவனத்துடைய வழக்கறிஞரை வந்து ஒரு ஆர்பிட்ரேட்டராக வந்து கொண்டு வரலாம். மட்டும் அந்த கான்ட்ராக்ட்ஸ்லாம் வந்து அந்த நாட்டுக்காக உள்ள கான்ட்ராக்ட்ஸை வந்து ரெடி பண்ணுறது, இந்த மாதிரியான நான் லிட்டிகேஷன் மேட்டரில் வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து அதனுடைய விதிகளை தளர்த்தி வந்து வெளிநாட்டு நிறுவனங்களை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வந்து இந்த மாதிரியான சில நான் லிட்டிகேஷன் மேட்டர்ஸை வந்து பண்ண வரலான்னு, அதுவும் வந்து பரஸ்பர ஒத்துழைப்போடு தான் பண்ண முடியும். இப்போ ஒரு நாட்டில் ஒரு நிறுவனம் இருக்குது, நம்ம நாட்டு நிறுவனமும் ஒப்பந்தத்தில் போகிறாங்க அப்படிங்கும்போது, ஒரு ப்ரொடெக்ஷன் ஒப்பந்தம் ஏதாவது இருக்குது அப்படிங்கும்போது அந்த நிறுவனம் வந்து இங்கே ஆர்பிட்ரேட்டராக வந்து அந்த நிறுவனத்துடைய வழக்கறிஞர் வரலாம். அதே மாதிரி தான் வந்து, ஆனால் வந்து அந்த நிறுவனம் இங்கேயும் பதிவு செஞ்சுருக்க வேண்டும், அங்கேயும் பதிவு செஞ்சிருக்கப்பட்ட வேண்டும் அந்த வழக்கறிஞர் நிறுவனம். அப்போது வந்து நம்ம இந்தியன் லாயர்ஸ் அண்ட் இந்தியன் ஃபார்ம்ஸும் வந்து அதே நாட்டில் வந்து பரஸ்பரமாக வந்து அங்கேயும் வந்து நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி பார் கவுன்சில் வந்து பேசி அது மாதிரி பார் கவுன்சில் விதிகளை வந்து தளர்த்தியிருக்காங்க. இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து எந்த அளவுக்கு இந்தியன் லாயர்ஸ்க்கு வந்து வசதியான ஒரு ப்ராக்டிஸை உண்டு பண்ணுமா, இல்லை வந்து வெளிநாட்டு நிறுவனங்களையும் வெளிநாட்டு வழக்கறிஞரையும் விடுறது வந்து பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து இனிமேல் தான் நம்ம போக போக தெரிந்து கொள்வோம். அதாவது நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட விதியை தளர்த்தியிருக்காங்க, அதில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது வெளிநாட்டு வழக்கறிஞர்கள் மற்றும் அந்த சட்ட நிறுவனம் வந்து இந்தியாவில் வந்து வெளிநாட்டு சட்டத்தை பயிற்சி செய்ய அனுமதிக்கும் திருத்தப்பட்ட விதிகளை இந்திய பார் கவுன்சில் வந்து அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு வந்து வந்திருக்கு. அவர்களின் சொந்த நாடுகள் இந்திய சட்ட வல்லுநருக்கு அதே வாய்ப்பை வழங்கினால் மட்டும், அதாவது வந்து பரஸ்பரமாக இருந்தால் மட்டும் இது வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா. அதாவது ஒரு இப்போ எடுத்துக்கலாம், சவுதி வந்து நம்மளை அலோவ் பண்ணால் நம்மளும் அவங்கள அலோவ் பண்ணுவோம், அவங்க நம்மளை அலோவ் பண்ணால் அவங்கள நம்ம அலோவ் பண்ணுவோம். பட் ஆனால் நம்ம வந்து அவங்க வந்து கோர்ட்டுக்குள்ளே வந்து லிட்டிகேஷன் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் வந்து உறுதி பண்ணுறாங்க பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இந்த முடிவு பார்த்திங்கன்னா இந்தியாவில் சட்ட நிலப்பரப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பரஸ்பர அடிப்படையிலான கட்டமைப்பை அறிமுகப்படுத்துகிறது அப்படிங்கிறதும் ஒரு விஷயமா இருக்குது. இந்தியாவில் வந்து வெளிநாட்டு வழக்கறிஞர்கள் மற்றும் வெளிநாட்டு சட்ட நிறுவனங்களின் பதிவு மற்றும் ஒழுங்குமுறைக்கான இந்திய பார் கவுன்சில் விதி 2022 வந்து பிசிசிஐ வந்து அமல்படுத்துகிறது. இது முதலில் மார்ச் 10, 2023 அன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்பொழுது வந்து அதை வந்து முழுமையாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு செய்தி குறிப்பின்படி பார்த்தீங்க அப்படின்னா,
திருத்தப்பட்ட விதிகள் வந்து இந்தியாவில் வெளிநாட்டு சட்டம் மற்றும் சர்வதேச சட்டத்தின் நடைமுறையை ஒழுங்குபடுத்தும் அதே வேளையில் வந்து இந்திய வழக்கறிஞர்களின் நலன்களையும் பாதுகாக்கும்னு சொல்லியிருக்காங்க என்ற முதன்மை நோக்கத்துடன் அறிவிக்கப்பட்டுள்ளன என்று பார் அண்ட் பெஞ்ச் வந்து தெரிவித்திருக்கிறது. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு வழக்கறிஞர்களின் பணி வந்து வெளிநாட்டு சட்டம், சர்வதேச சட்டம் மற்றும் நடுவர் மன்ற உள்ளிட்ட வழக்கு அல்லாத விஷயங்களுக்கு மட்டும் என்று விதிகள் தெளிவாக வந்து கூறுகின்றன. குறிப்பாக எல்லை தாண்டிய பரிவர்த்தனைகள் மற்றும் சர்வதேச தகராறுகளில் சூழல் சம்பந்தமானது மட்டும் செயல்படுத்துவதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டு வழக்கறிஞர்கள் இந்தியாவில் வந்து நடத்தப்படும் சர்வதேச வணிக நடுவர் மன்றத்தின் பங்கேற்கலாம்னோ அத்தகைய நடுவர் மன்றம் வெளிநாட்டு சட்டம் அல்லது சர்வதேச சட்டத்தை உள்ளடக்கியதாக இருந்தால் மட்டும் செயல்படுத்தப்படும் என்றும், இதன் மூலம் வந்து இந்திய சட்ட வல்லுநர்களின் உரிமைகளை சமரசம் செய்யாமல் வந்து உலகளாவிய நடுவர் மன்றமாக ஊக்குவிக்கிறது என்று பிசிசிஐ வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறது. பரஸ்பர கட்டமைப்பு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது பிசிசிஐ. இந்திய வழக்கறிஞர்களும் சட்ட நிறுவனங்களும் வெளிநாட்டு வழக்கறிஞர்களாகவோ அல்லது வெளிநாட்டு சட்ட நிறுவனங்களுக்காகவோ பதிவு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அவர்கள் வந்து உள்நாட்டு மன்றங்களில் இந்திய சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் உரிமைகளை வந்து விட்டு கொடுக்காமல் வெளிநாடு சட்டம் மற்றும் சர்வதேச சட்ட ஆலோசனைக்கு தங்கள் நடைமுறையை விரிவுபடுத்த முடியும்னு சொல்கிறாங்க. இந்த இரட்டை பதிவு இந்திய வழக்கறிஞர்களுக்கு இந்திய சட்டத்தின் கீழ் வழக்கறிஞர்களாக தங்கள் நிலையை பேணுகையில் அவர்களின் தொழில்முறை எல்லைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். உள்நாட்டு நலன்களை பாதுகாக்க இந்தியாவில் செயல்பட விரும்பும் வெளிநாட்டு வழக்கறிஞர்கள் மற்றும் வந்து சட்ட நிறுவனங்களுக்கு பிசிசிஐ, அதாவது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து வழக்கறிஞர்களுடைய தலைமை இது. அது வந்து கடுமையான பதிவு மற்றும் புதுப்பித்தல் தேவைகளையும் அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் பார்க்குறோம். அதாவது முக்கியமான விஷயம் வந்து இதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வழக்கறிஞர்கள் மற்றும் சட்ட நிறுவனங்கள் இந்தியாவில் வெளிநாட்டு சட்டத்தை பரஸ்பர அடிப்படையில் பயிற்சி செய்ய அனுமதிக்கும் வகையில் இந்திய பார் கவுன்சில் தனது விதிகளை திருத்தம் செய்துள்ளதுங்கிறது. அப்புறம் இது இந்தியாவில் உள்ள சட்ட நிலப்பரப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்கிறது அப்படிங்கிறது. இது எல்லை தாண்டிய சட்ட ஒத்துழைப்பை அதிகப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நேரத்தில் வந்து வெளிநாட்டில் உள்ள இந்திய நிலப்பரப்புகளும் சம வாய்ப்பை பாதுகாக்கிறது அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்துது. இதன் மூலமாக வந்து நம்ம வந்து என்ன இப்போ வந்து தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கறிஞர்களுக்கான முக்கியமான இது பதிவு. வெளிநாட்டு நிறுவனம் வந்து வெளிநாட்டு வழக்கறிஞர்கள் வந்து என்னென்னா அவங்களுடைய நிறுவனங்களுக்கு, அதாவது ஒரு சர்வதேச தகராறு வருது ஒரு நிறுவனம்னா அவங்க நிறுவனங்களுக்காக அவங்க வந்து இங்கே வந்து ஒரு ஆர்பிட்ரேஷனில் வந்து ஆர்பிட்ரேட்டாகவோ இல்லை வந்து கான்ட்ராக்ட் வந்து ரெடி பண்ணுறதுல அவங்களுடைய ஈடுபாடுகளோ இதை போட்டு நான் லிட்டிகேஷன் மேட்டர்ஸை வந்து அவங்க பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பிசிசிஐ சொல்கிறாங்க. பட் ஆனால் கோர்ட்டில் வந்து வந்து நம்மளுடைய இந்தியன் கோர்ட்டில் வந்து அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு வந்து தெரியுது. இதை நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். அதனால் வந்து இந்த விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறோம். முக்கியமாக வழக்கறிஞர்களுக்காக நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.